நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள் தேவன் பிரவேசிக்க ஆசைப்படுகிறார். அதே போல ஒவ்வொருவர் ஆகிய உங்களுக்குள் தேவன் பிரவேசிக்க ஆசைப்படுகிறார். அப்ப அந்த கட்டடம் எதற்கு என்று சொல்லி பார்த்தீர்களானால், இந்த கட்டிடமானது நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இடம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டடத்துல இதுலதான் கடவுள்கிறார்ன்றது அல்ல. நாம் ஒன்றாய் கூடுவதற்கு தேவன் இந்த இடத்தில பிரயாசப்பட்டார். அந்த பிரயாசத்தை நிறைவேற்றும்படியாக அருமை போதகரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய அநேக நாட்களுடைய கண்ணீருக்கு பலனை இந்த நாளில கொடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு வெற்றியை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வெற்றியை கொண்டாடும்படியாய் நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். இந்த வெற்றியினுடைய மகத்துவம் தேவனுக்குரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால இது அவருடைய அந்த பாடுகளின் நிமித்தமாய் அவருடைய சாட்சியில நம்ம கேட்டோம், எப்படியெல்லாம் ஆண்டவருக்குள் வந்தார், எப்படியெல்லாம் வைராக்கியமாய் இருந்தார் என்று சொல்லி. உண்மை சிறுக நம்ம விதைப்போமானால் பெருக நாம் அறுப்போம். இன்னைக்கு ஒருவேளை இது ஒரு சின்ன கட்டிடமா இருக்கலாம். காலங்கள் கடந்து போகும் பொழுது ஒருவேளை அவரே இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் கூட தேவனுடைய மகிமை இந்த இடத்தை விட்டு மறையாது. இது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இது பெரியதாய் பெருகி ஒரு காலங்களில நாங்கள் சிறியதாய் துவங்கின ஆலயம் இன்று ஆலமரம் போல் இருக்கிறது என்று சொல்லி சந்ததிகள் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கேட்டீங்கன்னா அவருடைய பின்னிலைமையில எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி கேட்பீர்கள். ஆனால் நாங்கள் ஒன்றும் இல்லாத இருந்தோம், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, இன்பத்தை துறந்த நிலைமையில, நாங்கள் வேதனையோடு இருந்த காலங்களில இயேசு எங்களை தேடி வந்தார். நாங்கள் கடவுளை தேடி போல கடவுள் நம்மை தேடி வந்தார். இப்ப இவரு கூட சாவை தேடி போனாரு, ஆனால் தேவன் அவரை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கடவுளை நம்ம தேடுவதற்கு எங்கெங்கேயோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ தூரங்கள் நடந்து போய் வேதனை அனுபவித்து பணங்களை எல்லாம் செலவு செய்து தேவனை தேடி பார்க்கும் பொழுது அங்க ஒன்றும் கிடைப்பதே கிடையாது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அவர் தேடி வருகிற தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருப்பது தேவனுடைய மகிமை. அவர் அழைத்ததுனாலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்களா இந்த இடத்திற்கு வரல. கர்த்தர் உங்களை மேலானவராய் நினைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சொன்னார், என் பையனை ஊழியத்திற்கு தான் ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பையன் எங்க இருக்கீங்க இல்லைங்களா? சரி, அவர் இல்லைனாலும் பரவாயில்ல. எங்களுடைய தகப்பனாரும் தாயும் என்ன அப்படிதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இவருடைய நிலைமையை காட்டிலும் அவருடைய நிலைமை மிக மோசமானது. அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட காலங்களில ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. தண்ணி எடுக்கக்கூடாது, ஊர்ல இருக்கிற மக்களோடு பேசக்கூடாது, பேசினா பயனு, இப்படி எல்லாம் இருந்த சூழ்நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு நான் பாத்தீங்கன்னா 7ஆவதாக பிறந்த பையன். அப்ப 7ஆவதாக பிறந்த பொழுது அவங்க முடிவு பண்ணாங்க, இவனை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. நான் வளர்கிற காலத்துல எங்க தாயார் சொல்லுவாங்க, டேய் என்னைக்கு நாள் நீ ஊழியத்துக்கு தான் போனேன், ஏமா உனக்கு வேலையே இல்லையா? நானா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறேன்? என்ன அறியாத காலங்களில நீ உன்னை யார் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க சொன்னது? எனக்கு இந்த கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் நல்ல நிலைமையில இந்த பூமியில 4 பேருக்கு மத்தியில நான் கௌரவமாக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையில ஓடினேன். ஆனா பாருங்க, தேவன் என்னை அழைத்தவரு. நான் தேவனை விட்டு ஓடினாலும் கூட என்னை ஒரு நாளும் கைவிடல. நான் எதையெல்லாம் செய்தனோ அந்த காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். எதை நினைச்சனும் வாலிப பிராயத்துல கராத்தே மேல இருந்த ஈடுபாடு இரவு பகல் ராத்திரி பகல் என்று பார்க்காம பிராக்டிஸ் பண்ணுவோம். 20 கிலோமீட்டர் எல்லாம் ஓடுவோம். காலையில 3 மணிக்கு எழுந்து பைபிள தூக்கின பின்னாடிதான் தெரியுது, அதிகாலையில் என்னை தேடுங்கன்னு கடவுள் சொல்லி இருக்கிறாரு. அதிகாலையில் நாம எத்தையை தேடி ஓடிக்கிறோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி அப்பதான் கண்கள் திறக்கப்பட்டது. ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண இருக்கும். அப்ப அவ்வளவு வெறித்தனமாய் போராடி கராத்தேல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேலான நிலைமைக்கு அநேக பயிற்சி பள்ளிகளையும் நடத்தி ஒரு வெற்றி உள்ள ஸ்தானத்துக்கு என்னை கடந்து போக செய்தார்.
ஆனால் காலங்கள் வந்தது, எல்லாவற்றையும் விட்டு வேதாகமத்தை தூக்க ஆரம்பித்தேன். அதுதான் நடக்கும் உங்க பையனுக்கு. எங்கனாலும் ஓடலாம், எப்படினாலும் ஓடலாம். ஒரு நாளில முதல் தூண்டிய போட்டு இழுப்பாரு, வரலன்னு அடம் பிடிச்சா தொடரை போட்டு இழுப்பாரு. இழுத்தா அந்த தொடர்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓடி வந்து இந்த ஊழியத்தை செய்யணும். அதனால கவலையே படாதீங்க. ஒரு நாளில நிச்சயமாய் அவர் ஒப்பு கொடுத்தது போல அவர் வேதத்தை தூக்குவார். என் தாயார் நான் போகிற காலங்களில் எல்லாம், வாகன காலமா இருக்கட்டும், ஆட்டோ சங்க தலைவர், லாரி சங்க தலைவராகிற காலங்கள் எல்லாம் கூட என் தாயார் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ எவ்வளவு தூரம்னாலும் ஓடு, ஒரு நாளிலே வேதத்தை சுமப்பாய். உனக்காக நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன், ஆலோசனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் காலங்கள் வரும்பொழுது, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில ஏன் இந்த பூமியில வாழணும், எதற்காக வாழணும்? என் சுத்தி 50 பேர் நிக்கிறாங்க, நான் சொன்னா எல்லாத்தையும் செய்ய ரெடியா இருக்கிறாங்க, அரசியல்ல செல்வாக்கு இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில எனக்கென்று உதவுவதற்கு யாரும் இல்லை. ஆனா சுத்தி ஆள் இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய முடியாது. எனக்கும் என் சகோதரர்களுக்கு வருகிற பிரச்சனையில என்னை சுத்தி இருக்கிறவர்கள் சகோதரனுக்கு உதவி செய்வாரா, எனக்கு உதவி செய்வாங்களா? அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டேன். அப்ப யோசித்து பாருங்களேன், எல்லா இடத்தில இருந்தாலும் கூட தேவனுடைய திட்டம், அவர் சரியான நேரத்தில் என்னை குடித்து என்ன பண்ணாருங்க, அழைத்தார். கொரடை போட்டு இழுத்த இழுப்புல ஓடி வந்தேன். அப்ப சாட்சி சொல்லணும் முடியாது, என்னுடைய கதைகள் எல்லாம் சொன்னா கண்ணுல உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னைக்கு என்னோட இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், இன்னைக்கும் என்னுடைய கூட நண்பர்கள் இருக்காங்க, ஆதி நண்பர்கள், என்னை விட்டு பிரியாம இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, அன்னைக்கு என்ன செஞ்சுன்னு இருந்தாரு, இன்னைக்கு என்ன செஞ்சுன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஆலயத்தை தேவன் கட்டினதோட நோக்கம் ஒரு நாளும் வீண் போகாது, அது நிறைவேறியே தீரும். அப்போ இந்த கட்டிடம் ஒரு பெரிய பொறுப்பு அல்ல, இந்த கட்டிடம் ஒரு பெரிய காரியம் அல்ல, நம் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு அவர் இந்த இடத்திலே இந்த ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா இவர்களை தெரிந்திருக்கிறார். அப்ப அவருடைய சித்தம், அவருடைய திட்டங்களை நேர்த்தியாய் நடத்த அவர் வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். அதனால விசுவாசிகளாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை, அனுதினமும் கர்த்தருக்குள் வளருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். குழந்தைகளாகவே இருந்திருக்கூடாது. தேவன் குழந்தையை விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவரிடத்துல வந்த நீங்கள் அனுதினமும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு குழந்தை வளராமே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குழந்தைய கட்டுறீங்க, சந்தோஷப்படுவீங்க, ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சு, முட்டியே போடல, எழுந்து நடக்கல, கைய ஆட்டல, இப்ப சந்தோஷப்படுவீங்களா? என்னதான் பண்ணுவீங்க? வேதனை, துன்பம், யாருக்கிட்ட பார்த்தாலும் பேச முடியாது. ஏன்னா என் குழந்தை ஏதோ ஒரு மூலம், என் குழந்தை வளரல அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீர் வடிப்போம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த நீங்கள் வளராவிட்டால் அது தேவனுக்கு மகிமையானது அல்ல, தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற காரியம். வருகிற நாட்களில் எப்படி தேவன் மீது விசுவாசம் வைத்தீர்களோ அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணுமே தவிர ஒரு நாளிலும் என்ன ஆயிடக்கூடாதுங்க, குறைந்து போகக்கூடாது. அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு என்ன இருக்குங்க, குறை உண்டு. அப்போ வளரணும்னாக்க ஆண்டவருக்கு உன் பேர்ல ஒரு குறை இருக்கு. அப்ப நம்முடைய இந்த ஆலயத்தை கட்டின நம்ம ஏதோ அவர் கட்டினாரு, அவர் தான் பாஸ்டர், அவர் தான் நடத்துறாரு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. இதுல ஒரு பங்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால யோசிச்சு பாருங்களேன், இந்த சபை யாருதுங்க? தேவனுடைய. அடுத்தது ஏன்னா தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நான் முடிச்சது. ஏன்னா அவரு பிரசங்கம் பண்ண எனக்காக காத்துனுக்கிறாரு. யாருக்கு இந்த சபை? தேவனுடையது. அடுத்தது அவர் ஆண்டவருடையது. அடுத்தது வேற யாரு? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 4 பேர் சொன்னாதான் நமக்கு என்ன தெரியும், இது யாருன்னு நமக்கு நம்மளால விளங்கி கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர்ன்னு வாங்க, இங்க யாரும் பாஸ்டர்ன்னு சொல்லல. நிறைய இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க, கடவுள்னு வாங்க, இல்லங்க வேற சொல்லுங்க அப்படின்னா அடுத்த கட்டம் எங்கெல்லாம் போவாங்க, பாஸ்டர் அப்படின்னு வாங்க.
அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சபை யாருடையது அப்படின்னு சொன்னாக்க தேவனுடையதோ பாஸ்டுடையதோ அல்லது நம்முடையதோ அல்ல. அப்ப யாருக்கு தாங்க? நமக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? கடவுளுக்கும் இல்ல, பாஸ்டுக்கும் இல்ல, நம்மளுக்கும் இல்ல. அப்ப யாருதான் இருக்கும்? ஒண்ணு செய்யுங்களேன், இப்போ நீங்க யாருமே இங்க வரல, கடவுள் மட்டும் அங்க இருக்கிறார். அப்ப இந்த சபை என்னவா இருக்குங்க? கடவுளுடைய சபை அவர் மட்டும் தானே இருக்கிறார், பிரயோஜனம் இல்லை. பாஸ்ட் மட்டும் தான் இருக்கிறாரு, நீங்க யாருமே இல்ல. அப்ப என்னதான் பிரயோஜனமா இருக்குங்க? ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப கடவுளும் இல்ல, பாஸ்டும் இல்ல, நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்போ ஆண்டவர் இந்த சபையை வேறு பிரிக்கிறவர் அல்ல. இந்த சபை யாருடையது என்று சொன்னா இங்க இருக்கிற விசுவாசியுடைய பதில் என்னவா இருக்கணும்? இது என்னுடைய சபை என்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கணும். நாம் எல்லாம் இருந்தாதான் கடவுள் இங்க வாசம் பண்ணுவார். நம்ம கூடி வரலன்னா கடவுள் இந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு, வர மாட்டார். நாம் எல்லாம் இருந்தாதான் பாஸ்டுக்கு இங்க வேலை. நம்ம யாருமே இல்லைன்னா பாஸ்டுக்கு என்ன இல்ல, வேலை இல்ல, பாய் போட்டு தூங்குறது தான் வேலை. அப்போ இந்த சபை யாருடையதுன்னு சொன்னா என்னுடையது என்று சொல்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும். ஏன் என்னுடையதுன்னு சொல்லணும்? இப்ப நம்முடையதுன்னு வச்சுங்களேன், இந்த பொருள் இது நம்முடையதுன்னு வச்சுக்கங்க, இப்படி கீழே விழுந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? யாரோ ஒருத்தர் எடுத்து வைக்கிறாங்கன்னு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஆனா இதே என்னுடையதா இருந்தா எங்க இருந்தாலும் என் கண் எங்க இருக்கும்? அது மேலதான் இருக்கும். அது கொஞ்சம் சாஞ்சிட்டா எங்க அங்கிருந்து ஓடி என்ன பண்ணிடுவோம்? எடுத்து இப்படி மேல வைப்போம். அதே போலதான் சபை யாருடையதும் அல்ல, இது என்னுடைய சபை. அப்ப இந்த சபைக்கு என்ன தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சபைக்கு என்ன தேவை என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டாதான் இந்த சபைக்கு பலனுள்ளதா இருக்கும். இது தேவன் விரும்புகிற சபையாய் மாறும். அதனால இந்த சபை வந்தது பெருசல்ல. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, நற்செய்தி அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியா நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, போதனை பண்ணணும். இதுதான் நம் மீது விழுந்த கடமை. அதனால ஏதோ அவர் கட்டிட்டாரு, அதனால அவர் பாத்துக்குவாரு, இல்ல அவங்க பையன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு நம்ம போயிட கூடாது. ஒரு விசுவாசியா இருந்தாலும் ரெண்டு விசுவாசியா இருந்தாலும் என் மீது விழுந்த கடமை, இந்த சபை என்ன பண்ணணுங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறணும். புதிய புதிய ஆத்துமாக்களை இந்த இடத்துல பார்க்கணும். இந்த சபைக்கு வருகிறவர்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது, அவர்கள் ரெட்டிப்பான பலனோடு வெளியே போனோம். இந்த சபையில போனதுனால என் குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த மேன்மையை காத்து கொள்ளணும். அதற்கு முயற்சி எடுக்கணும். நான் பாஸ்டால மாற்ற முடியாது. விசுவாசிகள் ஆகிய நாம் ஒன்று சேர்கிற பொழுதுதான் நிச்சயமா ஒரு வெற்றியை என்ன பண்ண முடியுங்க, காண முடியும். அப்ப இந்த சபை வெற்றியாய் மாறணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை மிக மிக அவசியம். ஒரு மனுஷனுக்கு 3 ஜெபம் தேவை. ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஜெபம் தேவைங்க? புரியுங்களா? நீங்க எத்தனை ஜெபம் பண்றீங்க? 3 டைம். நீங்க 3 டைம் பண்றீங்களோ 4 டைம் பண்றீங்களோ அது பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷனுக்கு 3 விதமான ஜெபத்தை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு ஆக்கணும். முதல் ஜெபம் என்ன தெரியுங்களா? தனிப்பட்ட ஜெபம். இப்படி கூடி ஜெபம் பண்றது அல்ல, தனிமையா இருந்து கர்த்தரோடு நம்ம என்ன பண்ணுங்க, பேசுவதும், கர்த்தர் நம்மோடு பேசுவதும். கர்த்தர் நம்மோட பேசணும்னா என்னங்க, அவர் முன்ன சாட்சி சொன்னாரு பாத்தீங்களா, நான் போயினே இருந்த ஒரு சத்தம் கேட்டுச்சு, கடவுள் கூப்பிட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. நான் இங்க பேசும்போது கடவுள் என்னோட பேசுவாரு அப்படின்னு நினைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கு, வேதமா இருக்கு. நீங்க பேசுவது உங்களுடைய தேவைகளை குறித்து கர்த்தரிடத்துல சொல்றீங்க. உங்களுடைய தேவையை குறித்து இந்த வேதாகத்தின் மூலமாய் தேவன் உங்களோட என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். அப்போ நீங்க ஜபத்தோடு நிறுத்திக்க கூடாது, வேதத்தையும் தியானிக்கிறவர்களாக வாசிக்கிறவர்களாக இருக்கணும். இது தனிப்பட்ட ஜபம். 2வது ஜபம் என்ன தெரியுங்களா? 2வது ஜபம் வீட்டு ஜபம் இருக்கணும். நீங்க மட்டும் தனிமையா ஜபம் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டேன்னு போயிடக்கூடாது. காலையிலோ சாயந்தரமோ நேரங்களில குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம் இருக்கணும். அதுதான் 2வது ஜபம். ஒன்று தனிப்பட்ட ஜபம் இருக்கணும், 2வது ஜபம் என்னவா இருக்கணுங்க, குடும்ப ஜபமா இருக்கணும். 3வது ஜபை
கூடுகை ஜபமா இருக்கணும். சபையா கூடி ஜபம் பண்ணுகிற ஜபமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஜபம் தேவை. இந்த 3 ஜபம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கோ அவருடைய வாழ்க்கை வெற்றியாய் முடியும். அந்த சபை வெற்றியான சபையாய் மாறும். அதனால இதை கடைபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.